ஹலோ மக்களே! மாறன் வீரா யாரும் எதிர்பார்க்காத மாரி செம ட்விஸ்ட்டா போயிட்டுருக்கு. நம்ம மாறன் அவங்க அப்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரூமுக்குள்ள போய் எல்லா உண்மைகளையும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராமச்சந்திரனோட உயிர் காப்பாத்தப்படுது. அதே சமயத்துல இது தூரத்துலேருந்து யார் கவனிச்சாங்க? தன்னோட அக்கா கண்மணியோட நிலைமைக்கு காரணம் மாறன் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வீராவுக்கு தெரிய வருதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். குடும்பத்துல உள்ள எல்லாருமே நம்ம ராமச்சந்திரனை உள்ள ரூம்ல போய் பார்த்துட்டு வரும்போது நம்ம மாறனை மட்டும் எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. நீ மட்டும் அப்பா கிட்ட போனேன்னா அப்பா மறுபடியும் டென்ஷன் தான் ஆவாங்க. அப்பா இப்படி நிலைமைக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சத்தம் போட்டாலும் நம்ம மாறன் அதெல்லாம் கவனிக்க மாதிரி இல்லை. அப்பாவோட உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. நான் காப்பாத்துற பிறகு தான் இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் சமாதிரியா எல்லாரும் எதிர்த்து தன்னோட அப்பாவை போய் அந்த ரூமுக்குள்ள பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம மாறணும் ராமச்சந்திரன் இருக்க நிலைமையை பார்த்து, அப்பா உனக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் இருக்க வரைக்கும் உனக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா, எழும்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரனுக்கு எல்லாமே ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு. பல்ஸ் ரேட் எல்லாம் கம்மியாயிட்டே வருதே, அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் ராமச்சந்திரனை பார்த்து, நான் ஒரு உண்மையை நான் இப்போ சொல்லியாமல் இது வரைக்கும் என்னோட மனசுக்குள்ளேயே நான் போட்டி வச்சிருந்த உண்மை. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் தான் கண்மணி என்னோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி எதுவுமே கிடையாதுப்பா. நான் எந்த தப்புமே பண்ணலை. நீங்கள் இது வரைக்கும் நான் பண்ண தப்புனால ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டீங்க. அப்படி ஒரு செயலை எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கிட்ட சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையை என்னால் எப்படி வெளியில் சொல்ல முடியும், அதுக்காக தான் மறைச்சிட்டேன் அப்படின்னு நடந்த எல்லா உண்மையும் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி அண்ணியோட மரணத்துக்கு நான் காரணமே கிடையாது, விஜய கண்மணி அண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் வேறொரு சம்பவம் நடந்துட்டு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம மாறன் ஒன்று விடாமல் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் சத்தியம், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா, உன்னோட மேலே சத்தியமாட்டு இதுதான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அம்மா மேலே சத்தியமாக இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ரொம்பவே உருக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பாலையும் எடுத்து சரி அப்பா நீ எப்படியாவது இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே நம்ம ராமச்சந்திரனுக்கு ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர் இருந்தால அவங்க உயிர் மறுபடியும் வந்த மாதிரி அப்படி துடிச்சு இருக்கும்போது டாக்டரை அவசரமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு தயவு செய்து சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் அந்த இடத்துல வராங்க. வந்த உடனே சரி நீங்கள் எல்லாரும் வெளியில் போய் நில்லுங்க, நான் செக்அப் பண்ணிட்டு சொல்கிறேன்னு அங்கே உள்ளவங்கள செக்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்த உடனே சும்மாவே மாறனோட குடும்பம் எல்லாமே ரவுண்டு கட்டி நம்ம மாறனை தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி சூர்யா வேற பக்கத்தில் இருக்கான். அப்படி நம்ம மாறனை பார்த்து பெரியப்பா அவங்க பாட்டுக்கு நல்லபடியாக இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ பாரு நீ உள்ளே போனனால தான் இவ்வளோ பிரச்சனையே பாரு, இவங்களுக்கு மட்டும் ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம மாறனை எதிர்த்து மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மாறனும் நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே எச்சரிச்சுட்டு தான் சொல்லியிருக்கேன், இனிமே என்னால் என்னோட அப்பாவுக்கு எந்த உயிருக்கு ஆபத்தும் வராது, நான் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தி பிருந்தா எல்லாருமே சேர்ந்து நம்ம மாறனை எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த வாட்டி வள்ளியம்மையும் நம்ம மாறன்கிட்ட மாறா அதான் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே கொஞ்சமாவது கவனியேண்டா, நீ உள்ளே போயிட்டு வந்த பிறகு தானே அப்பாவுக்கு திடீர்ந்தாலே இந்த மாதிரி ஆயிட்டு, அதனால கொஞ்சம் ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் என்னத்த நீயே என்னை இப்படி பேசுகிற, யார் என்னை எதிர்த்து நின்னாலும் எப்போவுமே எனக்கு ஆதரவாக இருக்குது நீ ஒருத்தி தானே அத்தை, நீயே இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லும்போது நம்ம வள்ளியம்மையும் இல்லை மாறா, ஏற்கனவே அண்ணனுக்கு உன்னை பார்த்தாலே ஏதாவது கோபம் வந்துட்டே இருக்கும், இப்போ வேற இந்த மாதிரி நிலைமையில நீ வேற பார்த்துட்டு வந்த, அதுக்கப்புறமா தானே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு, அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருன்னு சொன்னேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் மாறன் கிட்ட சொல்லும்போது மாறன் கொஞ்சம் கவலையாகவே இருக்காங்க. சரி தன்னோட அப்பாவுக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாதே அப்படின்னு சொல்லி நம்ம மாறனும் யோசனையில் இருக்கும்போது டாக்டர் எப்போ தான் வெளியில் வருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. டாக்டரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு இனிமே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் எல்லாம் சரியாயிட்டு அவங்களுக்கு இப்போ பல்ஸ் ரேட் கொஞ்சம் பரவாயில்லை, மறுபடியும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தான் நம்ம மாறன் எல்லாருக்குமே நிம்மதியாச்சு. இப்போ தான் நம்ம வள்ளியம்மைக்கே புரியுது, அப்போ மாறன் உள்ளே போனனால அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை, மாறன் போன அப்புறமா தான் அவன் சமாதானம் ஆகி ஏதோ ஒரு விஷயத்த பேசின அப்புறமா தான் அண்ணி இப்படி நிலைமை நல்லபடியாக ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே
வள்ளியம்மைக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம வீராவும் ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. மாறன் ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால தான் மாமாவோட உடல்நிலையில கொஞ்சோண்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல மாறனும், சரி அப்பாவோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. இனி நான் இங்க இருக்கணும்னு தேவையில்ல. போதுமாடா, நான் இந்த இடத்த விட்டே போறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும், ஆமா இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு. நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்த பிறகுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு நம்ம மாறன் கிட்ட என்ன தல, குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்திருக்க, அதை எதுவுமே புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு உங்களை பேசிட்டே இருக்காங்க. என்ன நடந்தாலுமே உண்மையை சொல்லாம உன்னால எப்படி தல இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும், சரி விட்றா, எது நடந்தாலுமே என்னோட குடும்பத்துக்காக தானே எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிறேன், எதுவுமே பிரச்சனை இல்லை, அவங்க என்னை தவிர வேற யார்கிட்ட தான் கோபப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க. அதே சமயத்துல சூர்யாவுக்கு ஏதோ ஒரு டென்ஷனாவே இருக்கு. மாறன் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான் போல அப்படிங்கிறது எல்லாமே சூர்யாவுக்கு தெரிய வருது. நம்ம வீராவும் சரி எப்படியாவது மாமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ராமச்சந்திரனை போய் பார்க்க போகும்போது அவங்க கண் முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம வீராவும் மாமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, கவலையே படாதுங்க, இவ்வளோ பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க, இனி உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரனும் ஒரு விஷயத்த நினச்சி மனசுக்குள்ளே குழம்பிட்டே இருக்காங்க. வள்ளி அம்மையும் என்னன்னா ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படி கேட்கும்போது நம்ம ராமச்சந்திரனும் ஆமாம் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாறன் இந்த இடத்துல இருந்து போயிட்டான்னா நீ எதுக்குமே கவலைப்படாத, எதுவுமே டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாறனை எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம வீரா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னடா மாமா எப்போவுமே மாறனை பார்த்தாலே கோபப்படுவாங்க, இன்னைக்கு என்ன புதுசாட்டு மாறனை தேடுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது மாறனுக்கு மேலே ஏதாவது தப்பு இருக்காதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வீராவுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சூர்யாவும் என்னது இது புதுசாட்டு மாறனை இதுக்கு தேடுறாங்க, இதெல்லாம் நல்லது இல்லையே, இந்த குடும்பத்துக்கு எப்போவுமே எதிரியாக மாறன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம இது வரைக்கும் பில்டப் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் சூர்யாவும் அடுத்த பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாறன் என்னதான் நடந்தாலுமே குடும்பத்து நல்லதுக்காக எந்த உண்மையும் வேற வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் நம்ம கனி எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கணிக்க மூலமாக வீராக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வருதா, நம்ம மாறன் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வீராவுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரப்போகுது. கண்மணியோட நிலைமைக்கு மாறன் காரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராமச்சந்திரனும் மாறனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. என்னதான் வீரா இந்த வாட்டி எதிர்த்து நின்னாலும் நம்ம ராமச்சந்திரன் நம்ம மாறனுக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்ச மாதிரி வீராவுக்கும் கூடிய சீக்கிரமாக தன்னோட அக்கா கண்மணியோட நிலைமைக்கு மாறன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வீராவுக்கு தெரிஞ்சு மாறனை மறுபடியும் ஏற்றுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.